புன்முறுவல் செய்துவிட்டு சிரித்துவிட்டு ஒரு எழுத்தாணியும் ஏடும் கொண்டு அதை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 திருக்குறள்களை எழுதி கொடுக்கிறார். அதற்கான அவருடைய கேள்விக்கான பதிலை எங்கெங்கோ எதிலையோ சொல்லாமல் திருக்குறளிலிருந்து ஒரு 3 குறள்களை எடுத்து எழுதி தருகிறார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது. அதாவது எந்த விதமான பயனும் கருதாமல் செய்யக்கூடியவருடைய உதவியானது அதை உற்று நோக்கும் பொழுது அதனுடைய இது எவ்வளவு சிறப்புடையது அப்படின்னா கடலை விட பெரியது அப்படின்னு சொல்றார். அதே போல காலத்தினார் செய்த நன்றி சிறிதினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்கிறார். அதாவது உரிய காலத்துல ஒருவர் செய்யக்கூடிய உதவியானது இந்த உலகை விட பெரியது அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் போறான், உன்னிடத்துல பேனா இல்லை, பேனால இங்கு இல்லை, பேனாவுடைய நிப்பு உடஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அவனோட நண்பனோ யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த பேனா அவனுடைய வாழ்வையை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இப்படி அந்த உரிய காலத்தில் உரிய நேரத்தில் செய்யக்கூடிய அந்த உதவியானது எப்படி இருக்குது அப்படின்னா உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 3வது மழையிலும் பெரியது எது அப்படின்னு கேட்கிறார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது அப்படின்னு 3வது கேள்விக்கு பதிலளிக்கிறார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது. அதாவது மனம் போன போக்கெல்லாம் போகாமல் ஐம்புலன்களையும் அடக்கி ஞானசம்பந்த பெருமான் சொன்ன போல ஒரு நிலையில் மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் அப்படி சொல்லுவார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் அப்படி சொல்லுவார். அப்படி ஒரு நெறிய மனம் வைத்துணர்ந்தவர்களாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவருடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னா மலையை விட பெரியது அப்படின்னு சொல்றார். இப்படி 3 கேள்விகளுக்கான பதில்களையும் 3 குறள்களாக எழுதியிருக்கிறார். அதை போய் அடுத்த நாள் அமைச்சர் வந்து மன்னன் இடத்துல காண்பிக்கிறார். அதை பார்த்தோன்னே மன்னனுக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி. தன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை வந்து திருக்குறளில் இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படும் பொழுது அந்த அமைச்சர் என்ன செய்யறார், அருள்மொழித்தேவருடைய தந்தையார் என்ன சொல்றாரு, இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் எழுதவில்லை, நான் கொண்டு வரவில்லை, இது வந்து என்னுடைய மைந்தனாகி அருள்மொழித்தேவனே இதை எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே சிறு வயதிலேயே இவ்வளவு ஒரு மதிநுட்பமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிறந்த மதிகொண்டவர்களை அரசன் விரும்பும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்யறார், சகல விதமான விருதுகளும் பரிசுகளும் கொடுத்து அனுப்பி அவரை உரிய மரியாதையோடு அழைத்தவர். தன்னுடைய அமைச்சரவைக்கு அழைச்சிருந்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை தர்றாரு. யாருக்கு, அருள்மொழித்தேவருக்கு முதலமைச்சர் பதவி சோழ மன்னன் மணவாய மன்னன் வந்து தர்றார். தந்து அவரிடத்துல செங்கோல் வச்சும் தலைமையும் தர்றார். அவருடைய அந்த அமைச்சர் பதவியை பார்த்துட்டு அவருடைய சிறந்த திறமையும் ஆற்றலும் அன்பும் கருணையும் வீரர்களிடத்துல காட்டக்கூடிய கருணையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டமும் தர்றார். தந்துட்டு இந்த செங்கோல் தாங்கக்கூடிய அந்த இதையும் அவருக்கு அந்த பதவியும் தர்றார். அவ்வளவு சிறப்பாக சேக்கிழார் பெருமான் வந்து தன்னுடைய அமைச்சர் தொழிலை மிக உண்மையாகவும் அன்பாகவும் வீரரிடத்துல கருணையோடும் சைவ நீதி நெறி விளங்கும்படியாகவும் தன்னுடைய இதை வந்து அமைச்சர் தொழிலை வந்து சிறப்பாக செயலாற்றாரு. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல், அது வந்து பௌத்த மதத்தை சார்ந்தது நினைக்கிறேன். ஆனால் இனிய தமிழ் சுவையுடையது, காமச்சுவையுடையது. அந்த நூலை வந்து தமிழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழின் இன்பம் கருதி அந்த நூலை வந்து படிக்கிறாங்க. மன்னனும் அதையே படிக்கிறான். அபாய மன்னனும் அந்த சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அந்த காமச்சுவை கருதி அந்த நூலை வந்து மெய்நூல் என்று விரும்பி படித்துக் கொண்டிருக்கிறான். இதை பார்க்கிறார். பார்த்துட்டு சேக்கிழார் பெருமான் என்ன செய்யறாரு, இது வந்து இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தராத அவகதையாகும், அதனால வந்து இருமைக்கும் பயன் தரக்கூடிய சிவகதையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னன் பெருமாட்ட விண்ணப்பிக்கிறார். அப்ப விண்ணப்பம் சொல்லி இது அவகதையாகும், சிவகதை எது, சிவகதை என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த கதையை இயற்றியவர் யார், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன, அதை கூறியவர் யார், அதை கேட்டவர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கேட்கிறார். அப்பதான் வந்து சேக்கிழார் பெருமான் அவருக்கு சொல்றாரு, 63 நாயன்மார்களிலும் அதில் சிறப்பாக 4 பெருமக்களில் ஒருவராக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவாரூரிலே புற்றிடம் கொண்ட பெருமான் அடியெடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்தநதம் அடியாருக்கு முடியன் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டை தொகையை அருளி இருக்கிறார். அவர் எழுதிய அந்த நூலை அடிப்படையாக கொண்டு திருநாரையூரிலே பொல்லா பிள்ளையாரிடத்திலே சகல ஆகமங்களையும் கற்ற நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், சிறிய பெரியவர், அங்கு தனக்கு அருள் செய்த பொல்லா பிள்ளையாரிடத்திலேயே அந்த திருத்தொண்ட தொகைக்கான பொருளை விரித்துரைத்து கேட்டு
அதை ஒவ்வொரு அந்தாதியாக பாடி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடியாருடைய வரலாறையும் ஒவ்வொரு அந்தாதியாக ஒவ்வொரு பாடலாக ஞானசம்பந்தர் மட்டும் சிறிது விரிவாக பாடியிருப்பார். ஒவ்வொரு அந்தாதியாக பாடி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் சேக்கிழார் பெருமான் மன்னரிடத்துல சொல்றாரு. சொல்லி அதுக்கு பொருளும் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு அளவில்லாத சொந்தம். இவ்வளவு அருமையுடையதா, இவ்வளவு பெருமையுடையதா, தொண்டர்களுடைய இவ்வளவு அருமையான தொண்டர்களுடைய வாழ்ந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு, இதை நீங்க என்ன செய்றீங்க, விரித்துரைக்க வேண்டும், உலகமெல்லாம் கற்று உணர்ந்து உய்யும் பொருட்டு இந்த வரலாற்றை நீங்கள் விரித்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். விண்ணப்பம் வச்சதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்யறாரு அப்படின்னா, உடனேயே இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பொருள், பொன்னும் பொருள் வேண்டும் அளவு கொடுத்து இந்த வரலாற்றை எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சகல விதமான பொருளையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். எங்க போறார் அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் நேராக இறைவன் எழுதல் இருக்கக்கூடிய திருநடனம் புரியக்கூடிய தில்லை பகுதிக்கு செல்கிறார், சிதம்பரத்துக்கு செல்கிறார்.